ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோனந்தாவின் அன்பு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300 என்ற நூலை பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற பதிவில் 3வது பாடலை பார்த்தோம். இந்த பதிவில் 4வது பாடலை பார்க்கலாம். இந்த பாடலில் சந்திரனுடைய நிலை 12 ராசிகளில் எப்படி இருக்கின்றது இந்த பாடலில் சொல்லியிருக்கார். பாடலை பார்க்கலாம். பாரப்பா சந்திரனுக்கு ஆட்சி நண்டு, பாங்கான விடையதுவே உச்சமாகும். வீரப்பா விருச்சிகமும் நீசமாகும். விருது பெற்ற தனுமீனம் கன்னி நட்பு. ஆரப்பா மற்றாறு ராசி, அருளில்லா பகையதுவே ஆகும் பாரு. கூரப்பா கிரகம் நின்ற நிலையை பார்த்து, குறிப்பறிந்து புலிப்பாணி கூறினேனே. இந்த பாடலின் பொருளை பார்த்தோம்னா, முதல் 2 வரிகளில் பாரப்பா சந்திரனுக்கு ஆட்சி நண்டு, அதாவது சந்திரனுக்கு ஆட்சி வீடு நண்டு. நண்டு என்று சொன்னால் கடகராசியை சொல்கிறார். சந்திரனுக்கு கடகராசி ஆட்சி வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் பாங்கான விடையதுவே உச்சமாகும். விடையதுவே உச்சமாகும்னா, விடைனா எருது விடை, அதாவது காளைக்கு எருது விடை அப்படின்ற மற்றொரு பெயர் இருக்குது. காளை உச்சமாகும் என்றார். காளைன்னு குறிக்கிறது ரிஷபராசி. சந்திரனுக்கு ரிஷபராசி உச்ச வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த 2 வரிகளில் வீரப்பா விருச்சிகமும் நீசமாகும், அதாவது வீரம் கொண்ட செவ்வாயினுடைய வீடான விருச்சிக ராசி நீச வீடாகும் அப்படின்னு சொல்கிறார். விருச்சிக ராசி சந்திரனுக்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் விருது பெற்ற தனுமீனம் கன்னி நட்பு, அதாவது விருது பெற்ற தனுமீனம் அப்படின்னா குருவுடைய வீடான தனுசு ராசியும் மீன ராசியும் மற்றும் கன்னி ராசி புதனுடைய கன்னி ராசியும் சந்திரனுக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 2 வரிகளில் ஆரப்பா அறிவார்கள் மற்றாறு ராசி, அதாவது முதல்ல இந்த 6 ராசி சொல்லிட்டார். அதாவது கடகராசி ஆட்சி வீடு என்றும், ரிஷபராசி உச்ச வீடு என்றும், விருச்சிக ராசி நீச்ச வீடு, இந்த 3 ராசி சொல்லிட்டார். அடுத்த 3 ராசி நட்பு, தனுசு ராசி மீன ராசி கன்னி ராசி, 6 ராசி ஆச்சு. இந்த 6 ராசி தவிர மற்ற 6 ராசின்னு சொல்கிறார். ஆரப்பா அறிவார்கள் மற்ற 6 ராசி. இந்த மற்ற 6 ராசி என்னென்னா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம், கும்பம். இந்த 6 ராசிகளும் அதான் அந்த மற்ற 6 ராசின்னு சொல்கிறார். அருளில்லா பகை அதுவே ஆகும் பாரு அப்படின்றார். இந்த 6 ராசியும் பகை வீடு, சந்திரனுக்கு இந்த 6 ராசியும் பகை வீடு என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த 2 வரிகளில் கூரப்பா கிரகம் நின்ற நிலையை பார்த்து, குறிப்பறிந்து புலிப்பாணி கூறினேனே. அதாவது கிரகம் நின்ற நிலையை பார்த்து அப்படின்னா சந்திரனுடைய நிலையை பார்த்து, சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா என்பது பார்த்து, அது இல்லாமல் எந்த பாவத்துக்கு சந்திரன் அதிபதியாக வர்றாரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்ன்ற அவருடைய நிலையை பார்த்து, அதாவது கிரகம் நின்ற நிலையை பார்த்து பலனை சொல்லுங்கள் சொல்லி புலிப்பாணி அவர்கள் சொல்கிறார். அதை தான் குறிப்பறிந்து புலிப்பாணி கூறினேனே, கிரகம் நின்ற நிலையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புலிப்பாணி நான் குறிப்பறிந்து கூறினேனே என்று இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடல் சந்திரனுடைய நிலை 12 ராசிகளில். அடுத்த பாடலில் செவ்வாயினுடைய நிலையை கொடுத்துருக்கிறார். நம்ம அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.